ஜூஸ் அடிக்கடா. எப்படி யார ஜூஸ் அடிக்க போறாங்க? என்ன ஜூஸ் அடிக்கணும்? ஜூஸ் அடிக்கிறது இல்ல, லூஸ் அடிக்கடா. லூஸ் விட்டு போடுறா, அது மலையாளம். ஜூலை காற்றே மலேசியா கோச்சாவை தான் பாத்துருக்கேன். இது கடப்பா. இங்க நான் யாருன்னு தெரியுமாடா? யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவருக்கு தெரியாத பெரிய ஆக்டர். இதெல்லாம் பார்த்து கூட நான் யாருன்னு தெரியல. காடுனா நான் சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான் இவரு தானே. எனக்கு வந்து சினிமால வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையில நம்ம ஜெயிக்கணும்னாலும் நம்ம முழுசா நம்மனா இங்க யார் வேணா எது வேணா சாதிக்க முடியுன்றதுக்கு நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சூரி சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ரஜினிகாந்த் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், விஜய் சேதுபதி சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் படமும் இதே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு உங்களை ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு பெரிய ரூரல் டிராமா ஆக்ஷன் மூவி, சூப்பரான படம். இதே வேலையாத்தான் அலைகிறானா? இல்ல, உங்களுக்கு ஒதுக்குன நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டிய மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. எந்த துறையில நீங்க ஜெயிக்கணும்னாலும் நீங்க வந்து உங்களை முழுசா நீங்க நம்பணும். நீங்க வந்து நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். ராகினி பிரிண்டர்ஸ். ஆஹா, இந்த ஷீல்டு நான் என்ன சொல்றேனோ அதுதான் கேட்கும். இப்போ சுத்து பாத்தீங்களா? நான் சொல்றது கேக்குதா? இதுதான் கேப்டன் அமெரிக்கா விஷ்ணு. பெரிய மனுஷன் கால இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னால பாத்தீங்களா? யாருடா இவன்? என்னடா இது? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது? இந்த மாதிரி இருக்கு மண்டை. வணக்கம்டா புள்ள, தூத்துக்குடியில இருந்து. ஏய் என்னடா சொல்றாங்க? வணக்கம்டா புள்ள, தூத்துக்குடியில இருந்து. தூத்துக்குடி பையன்ட்டு நீ கரெக்டா இருந்தாலும் உனக்கு பொறட்டா, இல்லைன்னா பொருளோட வரட்டா, உன் மண்டை சதுர விடட்டா. பேசாதடா, படிக்காத தற்குறி. நான் வருவேன் வந்தன்னா ஒட்டுமொத்த பேரையும் அச்சு விட்டு போயின்னே இருப்பேன். டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊர்க்கார அச்சு விட்டு அங்க என்ன வெட்டி பேச்சு, எல்லாரும் போய் திருப்தியா. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்கடா. எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே, இது எவன் பெற்றதுன்னே தெரியலையே. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா இவன் தெரிவிச்சு நானே கேட்க மாட்டேன். பாவா கேஷா இல்ல செக்கா? என்னடா எங்க பேமெண்ட் பாபா பாம் ஸ்குவாட் சர்வீஸ். இப்போதான் பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நாள் ஆக ஆக அது ஆக்டர்ஸ்க்கே ஒரு டஃப்பை கொடுக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏ பிரபு, அரே ராமகிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்தா, ஏ கே ஹுவா? என்னடா இது தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை? இவர தெரியல, இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். என்னையா லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுறீங்க? கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. அவரை வந்து நான் வந்து கேம்ல தான் மீட் பண்ணேன் ஆக்சுவலி. என்ன கேம்? அது வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான் ஒரு கேம். What I say you do. This is planning. This is not a manner. No. அது 1 வீக்கா அப்படியே நாங்க கண்டினியூ பண்ணி சேட் பண்ணி அப்படியே நாங்க வந்து டவுன் ஹால் டெவலப் பண்ணோம். அதே மாதிரி லவ்வும் டெவலப் பண்ணோம். எனக்கு என்னடா உனக்கு? எனக்கு பொண்ணு. அப்ப எனக்கு பொண்ணு வேணும். என்ன கல்யாணத்துக்கு ஐஸ்கிரீமா கொடுக்குறேன் எல்லாருக்கும் கொடுக்குறேன்.
வருஷம் வந்து மக்கள் கிட்ட இருக்க அக்செப்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. even though we blame that okay people are against it, மக்கள் வந்து எங்களை ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஏவந்தா தமிழ்நாட்டு லா எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட் பண்ணாது கேக்குறாரு சொல்லாதீங்கயா, சொல்லுங்கயா. வானவில் தோழர்கள் சொல்லி பேசுவோம், அதுக்கு அகைன்ஸ்டா வானவில் தோழர்களை சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் வராங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது. டேய் கோபால் சைலண்டர்ரா. போதும்பா போதும் அப்பா, அந்த வானவில்ல பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா வருதுப்பா. சி அப்பா ரொம்ப போடுறீங்கப்பா, ஒரே வானவில் நானே மன உளைச்சல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்னடா பாட்டு இது தாத்தா பாண்டுகிட்டு என்னடா பாட்டு எழுதுறீங்க? பாட்டுல தெரியாதா உங்களுக்கு? இதுதான் சொந்தம் இதயம் சொன்னதடி. அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போடா. அது எப்படா முடியும்? என்னாச்சு? குளிச்சேனா எல்லாம் போச்சு. இதான் என் அசல் நேரம். எங்க அண்ணன் எனக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாரு. நான் மத்த போற உசுரி ஏன் உசுராச்சு? அவளை சொல்லிட்டா போயிட்டுருவேன். செத்துட்டா இல்ல, அவன் ஓடிட்டா. அங்க ஒரு குரூப் பிகருக்கு நிக்கிறாங்க, அங்க போய் நூல் விடுவோம். அங்க வந்துடாதே. இந்த உடம்புல இருக்க கூடாது, இந்த உடம்புல இருக்க கூடாது. ஆஹா, குந்தாணி குறுக்க வயிறாலே மிஸ் ஆயிருமோ? கூப்பிட்டாதான் வரணும். நீயா வந்து ஏறிங்கன்னா அந்த ஷாப்பிங்ல தூங்கிட்டு அராதாங்க வந்து இறங்கிருக்காரு. தேவையான குத்தா நான் இவன் என்ன வேணும்? எனக்கு தேவையான குத்தா இவன் கூடவே நான் காவலா இருப்பேன். என்ன வேணும்? என்ன வேணும்? நீதான் ஓனோ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? இந்த பாடலை உங்கள் காலட்டுனா வைக்க என் ஒன்றை அமக்கவும். இப்போ நீ மைக்கேல் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே போனால போட தெரியும். மைக்கேல் ஜாக்சன் வந்து எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி நீ டான்ஸ் ஆட போற. இப்போ உன் பேர் கிறிஸ்டே கிடையாது, நீ உண்மையாவே மைக்கேல் ஜாக்சனா மாறிட்ட. இப்போ வந்து உன்னோட டான்ஸ் ஷோக்கு இப்போ நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. நீ இப்போ டான்ஸ் ஆட போற. அட் த கவுண்ட் ஆஃப் 1, 2 and 3 we welcome மைக்கேல் ஜாக்சன். ஓபன் யுவர் ஐஸ். நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? அதான் 1 2 டங் டங் டன் டன். அதான் ரைட்டை ஏற்றி இறக்கி லெஃப்டில் திரும்பி லெஃப்டை ஏற்றி இறக்கி ரைட்டில் அலை லெஃப்டில் அலை ரெண்டுத்துலேயும் அலையை போட்டு திரும்ப நெஞ்ச வெட்டச்சு ரொட்டேஷனை போட்டு பம்ப் அடிச்சு திரும்ப ரொட்டேஷனை போட்டு கேஷுவலாக தூம் 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 தூம்னு அடிச்சு சல்யூட்.